தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்று தாயாம் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல ஆய ஞாயிறு என்று திருச்சபை கொண்டாடுகின்றது. நானே வாயில், என் வழியாக உள்ளே நுழைபவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தன்னை ஒரு நல்ல ஆயனாக காட்டுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள இன்றைய நற்செய்தியும் நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை சுட்டிக்காட்டுகின்றது. பேரரசர் அலெக்சாண்டர் மக்ரான் என்ற பாலைநிலத்தில் கடக்க நேர்ந்தது. அது பாலைவனம் என்பதால் தண்ணீர் இல்லை. வெயில், மணலின் தாக்கத்தாலும் சூடினாலும் வீரர்களும் சரி, அவரும் சரி சோர்ந்து போயினார்கள். இதை கண்ட இரு தளபதிகள் அவரின் வெகு தூரம் நடந்து சென்று தங்களுடைய தலைக்கவசத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அலெக்சாண்டரிடம் கொடுத்தார்கள். அலெக்சாண்டர் அதை வாங்கி கொண்டு, இந்த மாதிரி தண்ணீர் நம்முடைய அனைத்து வீரர்களுக்கும் கிடைக்க வழி செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள், ஐயா இல்லை, இது உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது, மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். இதை கண்ட அலெக்சாண்டர், அப்பொழுது இந்த தண்ணீர் வேண்டாம், எனக்கு எப்பொழுது அனைவருக்கும் கிடைக்கின்றதோ அப்பொழுது நானும் அதில் பருகிக் கொள்கிறேன் என்று கூறி அந்த தண்ணீரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நல்ல ஆயன் எப்பொழுதுமே தன்னுடைய ஆடுகளுக்காக செவி சாய்க்கின்றார். அவர் வாயிலாக இருந்து அவர்களை காக்கின்றார். நாமும் நம் ஆண்டவர் இயேசுவின் போல ஒரு நல்ல ஆயனாக இருப்போம். நம்மிடம் கொடுக்கப்பட்ட மந்தைகளை, மக்களை சிறப்பான வழியில் வழிநடத்துவோம். இங்கு பல திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யான மக்கள், தலைவர்கள் என்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சுயநலத்தோடும் போட்டி பொறாமையோடும் பொல்லாப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் நாம் இயேசுவை போன்று ஒரு நல்ல ஆயனாக இருக்க முயற்சி செய்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். முக்கியமாக இந்த நாளிலே இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் தங்கையே முழுமையாக இறை பணிக்காக ஒப்பு கொடுத்திருக்கின்றார்களோ, குருக்கள், துறவியர்கள், அனைவர்களுக்காகவும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பணிக்கு இளைஞர்களை ஊக்குவிக்க இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.